10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட விளம்பர நிகழ்வு திரைத்துறையில் நிலவும் ஆழமான பிரச்சனைகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. நடிகை கௌரி கிஷன் தனது உடல் எடை குறித்து ஒரு யூடியூபர் முன்வைத்த பொருத்தமற்ற கருத்துக்கு எதிராக துணிச்சலாக பேசினார். இந்த சம்பவம் உடல் கேலி மற்றும் பாலின பாகுபாடு குறித்த உரையாடல்களை மீண்டும் தூண்டியுள்ளது. கௌரி கிஷன் தனது இயக்குனர் மற்றும் சக நடிகர் ஆதித்யா மாதவன் முன்னிலையில் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டார். ஒரு அறையில் இருந்த ஆண்கள் தன்னை தொடர்ந்து தாக்கினர் என்று அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார். அந்த தருணத்தில் யாரும் தனக்கு ஆதரவாக பேச முன்வரவில்லை என்றும் அவர் கூறினார். சம்பவம் நடந்த முதல் வாரத்தில் தான் ஒருவித தற்காப்பு மனநிலைக்கு சென்றுவிட்டதாக கௌரி கிஷன் தெரிவித்தார். அந்த அதிர்ச்சியில் உறைந்து போனதாகவும் அதை முழுமையாக புரிந்து கொள்வதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அப்போது பேசாமல் போனது குறித்து அவர் வருத்தம் தெரிவித்தார். தனக்காக அல்ல, வேறு எந்த நடிகைக்கும் இது நடக்கக்கூடாது என்பதற்காகவேதான் பேசாமல் போனதற்கு வருந்தியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துறை அவ்வளவு எளிதானது அல்ல என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவம் பலரின் மனதிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்னர் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கௌரி கிஷன் தனது மௌனத்தை கலைக்க முடிவு செய்தார். சில பத்திரிகையாளர்கள் மரியாதை அல்லது எல்லைகள் இல்லாமல் எதையும் கேட்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்று அவர் கூறினார். முன்னதாக பேசாமல் போனது குறித்து தனக்கு மிகுந்த வருத்தமும் கோபமும் இருந்ததாக அவர் தெரிவித்தார். மீண்டும் அதே கேள்வி கேட்கப்பட்டபோது தான் வெளிப்படையாக பேசியதாக கௌரி கிஷன் குறிப்பிட்டார். தன்னை ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்ல மறுக்கும் அதே நபர் மீண்டும் தன்னை தாக்கியதாகவும் அவர் கூறினார். 35 வருட அனுபவம் இருப்பதாக கூறும் அந்த யூடியூபர் தனது கேள்விகளால் மீண்டும் காயப்படுத்தினார். அந்த கேள்வி தன்னை நோக்கி நேரடியாக கேட்கப்படவில்லை என்று கௌரி கிஷன் தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். முதலில் தனது சக நடிகரையும் பின்னர் இயக்குனரையும் அவர் அணுகினார். தான் பேசுவதற்கு கூட தகுதியற்றவள் என்பது போல அவர் நடந்து கொண்டார். தான் அதை சுட்டிக்காட்டிய போது அவர் கோபமடைந்து தன்னை தவறாக புரிந்து கொண்டதாக கூறினார். தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள் இல்லை என்பதால் தமிழ் மொழியில் தவறாக புரிந்து கொண்டதாக அவர் வாதிட்டார். ஆனால் தான் 22 வருடங்களாக இங்கு வாழ்ந்து வருவதாகவும் தமிழில் சரளமாக பேசக்கூடியவள் என்றும் கௌரி கிஷன் பதிலளித்தார். அது ஒரு நகைச்சுவை அல்ல, வேடிக்கையானதும் அல்ல என்று கௌரி கிஷன் திட்டவட்டமாக தெரிவித்தார். அந்தச் சூழல் மிகவும் விரும்பத்தகாததாக இருந்ததாக அவர் விவரித்தார். ஒரு அறையில் இருந்த ஆண்கள் தன்னை தொடர்ந்து தாக்கியதாக அவர் கூறினார். பொதுவாக கோபமாக இருக்கும்போதுதான் அழுவதோ அல்லது தடுமாறுவதோ வழக்கம் என்று கௌரி கிஷன் குறிப்பிட்டார். ஆனால் இந்த முறை அப்படி நடக்கவில்லை என்றும் ஏதோ ஒரு சக்தி தன்னை ஆட்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த தருணம் அவருக்குள் ஒரு புதிய பலத்தை ஏற்படுத்தியது. சக நடிகர் மற்றும் இயக்குனர் அந்த மோதலின் போது மௌனமாக இருந்தது குறித்து கௌரி கிஷன் கருத்து தெரிவித்தார். யாருக்காகவும் யாரும் பேச வேண்டியதில்லை என்றுதான் நினைக்கவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் இயக்குனர் தலையிட்டு அந்த விவாதத்தை முடித்திருந்தால் அதை தவிர்த்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இது தனது சக நடிகர் ஆதித்யா மாதவன் மற்றும் இயக்குனரின் முதல் திட்டம் என்பதால் தான் எந்த கோபத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று கௌரி கிஷன் தெரிவித்தார். இந்த சம்பவம் திரைத்துறையில் உள்ள ஆதரவின்மை குறித்த கேள்விகளை எழுப்பியது.
யாரும் தனது படம் குறித்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை என்று கௌரி கிஷன் வருத்தத்துடன் கூறினார். சில பத்திரிகையாளர்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நம்புகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது ஒரு நடிகையின் உழைப்பை விட தனிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போக்கை காட்டுகிறது. இந்தச் சம்பவம் திரைத்துறையில் நிலவும் தொழில்முறையற்ற அணுகுமுறையை வெளிப்படுத்தியது. ஒரு கலைஞரின் படைப்பை விட அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தோற்றம் குறித்து பேசுவது ஆரோக்கியமான சூழலுக்கு எதிரானது. என்டிடிவி நேர்காணலில் உடனிருந்த ஆதித்யா மாதவன் பின்னர் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். கௌரி கிஷன் இப்போது அதை பற்றி பேசியதால் அந்த தருணத்தில்தான் பேசாமல் போனது குறித்து உண்மையாகவே வருந்துவதாக அவர் ஒப்புக்கொண்டார். தான் பேசியிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த ஒப்புதல் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் மனப்பான்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. மௌனம் சில சமயங்களில் தவறுக்கு துணை போகிறது என்பதை இது காட்டுகிறது. கௌரி கிஷன் தனது உரையாடலை இளம் பெண்களுக்கு ஒரு செய்தியுடன் முடித்தார். இதுபோன்ற நடத்தையை இயல்பாக்கும் நச்சுத்தன்மையை எதிர்த்து பேச வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யாரும் மற்றவர்களின் உடல் குறித்து கருத்து தெரிவிக்க உரிமை இல்லை என்று அவர் கூறினார். இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு திரைத்துறையிலிருந்தும் நாடு முழுவதிலும் இருந்தும் தனக்கு நம்ப முடியாத ஆதரவு கிடைத்ததாக கௌரி கிஷன் தெரிவித்தார். இது மாற்றத்திற்கான ஒரு வலுவான குரலாக ஒலித்தது. இந்தச் சம்பவம் உடல் கேலி, பாலின பாகுபாடு மற்றும் திரைத்துறையில் நிலவும் அதிகார சமத்துவமின்மை குறித்து ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் மரியாதை அளித்து ஆரோக்கியமான பணிச்சூழலை உருவாக்க வேண்டும். இளம் பெண்கள் தங்கள் குரலை உயர்த்தவும் அநீதிக்கு எதிராக பேசவும் கௌரி கிஷனின் துணிச்சல் ஒரு உத்வேகமாக அமைகிறது. இந்த உரையாடல் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் மாற்றத்திற்கான விதையை விதைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.